என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எங்கள் தலைவனும் தலைவியும் அதாவது வீக்கா 2 பேரும் சேர்த்து வச்சு பாருங்க. வேற எந்த கதை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த டைரக்டர் நம்ம சொன்னாலும் சொன்னோம். அடடடா என்னங்க பாடுபடுத்தி எடுத்து வைக்கிறாரு. என் அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. அட ஆமாங்க, என்னங்க சொல்றது, எப்படியோ தலைவன் தலைவியை ஒன்று சேர்த்துட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அதுக்காண்டி இப்படியா ஒரு அளவு இல்லையா? பார்த்தா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக கொடுக்குறது. இனிமேல் நல்லபடியாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கல, இங்கே கங்காவும் யமுனாவும் போர்க்கொடி தூக்குனாளுங்க. அதுக்கப்புறம் அதை பிரச்சனையை சால்வ் பண்ணி சாரதமாக தான் முடிவு பண்ணினாங்க. ஏய் என் பிள்ளைக்கு தாண்டி எழுதி வைப்பேன் அப்படின்னு சொன்ன கையோட அடங்கி போயிடுச்சுங்க. நமக்கு பணம் தான் தேவை அப்படின்ட்டு நிம்மதியாக கொடைக்கானலுக்கு போகிறாங்க, நல்லா இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க 2 பேரும் அப்படின்னு நினச்சா அங்கே ஒரு பூகம்பத்தை கொண்டு போய் வச்சுருக்காங்க. வந்து நிற்கிதுங்க பேண்டுட்டு முத்துமணி மாலைன்னுக்கிட்டு. பார்த்தா அந்த தொலைலேருந்து சரி இதுகளை இங்கே கழட்டி விட்டு போகும்னு சென்னைக்கு திரும்பி வந்தால் சென்னையிலேயே வந்துட்டு அவங்க வீட்டிலேயே நிற்கிதுங்க. காவேரி வீட்டில் நிற்கிறத பார்த்துட்டு காவேரி விஜயும் வேகமாக போய்கிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றாங்க. வெளியில் வர வழியிலே மனசே சரியில்லைன்னு சாரதா ரொம்ப அப்படியே மனசு நொந்து போகிறாங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. எனக்கு ஏன் இப்படி பண்ணுறேன், நான் என்ன பண்ணேன், நான் நேர்மையாக தானே இருந்தேன், நான் உங்களுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு கடவுளை வணங்கி தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. கடவுளையும் வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம கிளம்புவோம், வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. ஏதாவது சாப்பிட்டு போமா, இல்லை எனக்கு சாப்பிட்ற மூடலாம் இல்லை தம்பி, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிற மனுஷன் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நிற்கிதுங்க வாசலில். எப்படி இருக்கும், அப்படியே தூக்கி வாரி போடுது, அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க எல்லாருமே. அப்படியே எல்லாரும் உறைஞ்சு போகிறாங்க. பேயை பார்த்த மாதிரி அப்படியே கரண்ட் ஷாக் அடித்தா எப்படி ஆன்னு நிற்பாங்க அந்த மாதிரி நிற்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வேகமாக செம்ம கோதட வராரு. என்னங்க யார் வீட்டில் வந்து எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு இப்படி வந்துட்டா என்ன அர்த்தம், அந்த வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்லேயும் விட்டு கதவை சாத்துறீங்க, அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது, எங்களுக்கு ஒரு நீதி வேணும்ல, நீதி வேணுமா நிதி வேணுமா அப்படின்னு கேட்க சாரதா தாங்க அப்படி துள்ளுது. இங்கே பாருங்கள் எனக்கு நீதி வேணும், எங்களுக்கு பணம் வேணும், நாங்கள் எங்கே போவோம் அப்படிங்க. காவேரி செம்ம கோபத்தில் வர்றாங்க. சரி பணம் வேணும், நாங்கள் கஷ்டப்படுறோம்னு இப்போ சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இப்போ எங்கள் அப்பா இறந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அப்போல்லாம் எங்கே போனீங்க, அப்போ இருந்தீங்க தானே, இப்போ யாரோ தூண்டி விட்டு வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. விஜய் பார்க்குறாரு, காவேரி நீ வாடா, நீயே இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு மாமா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றாங்க. கிட்டக்க வராங்க. வந்துட்டு இங்கே பாருங்கள், இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, இப்போ திடீர்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க, அவர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர்கிட்ட போய் கேளுங்க, அதான் கேட்டோம், அவர்கிட்ட சொத்தை கேட்குறோம், நீங்கள் பாட்டுக்கு கொடுக்காம வந்து உட்காந்து நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவர் பொண்டாட்டிங்கிறதுக்கு எங்களுக்கு என்ன நாங்கள் நம்புறது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஃபோட்டோ காமிக்கிறோம், இதை விட வேறு என்ன வேணும், ஃபோட்டோ இந்த காலத்துலலாம் எல்லாம் பொய்யா எடுக்கலாம், ஃபோட்டோ வச்சிடலாம், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் எங்கே வேணாலும் செக்அப் பண்ணிக்கோங்க, நாங்கள் வாங்காமல் போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் தான் கோர்ட்டில் போட்டிங்கல்ல, அப்புறம் என்ன, கோர்ட்டில் தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியதானே, அதை தான் சொல்கிறோம், கோர்ட்டில் தீர்ப்பு வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், ஏன்னா நீங்கள் சரியான ஆள், சொத்துக்காக அப்படியே தெரியாமல் விற்றுவிட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் பிள்ளைய 2 வச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் பிள்ளை தானே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கத்துறாங்க, என்னடா விஜய் இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு கேட்க, ஏண்டி காவேரி உன்னால என் பேரன் நிம்மதியாகவே இருக்க மாட்டானா, இப்போ உன் குடும்பமும் என் பேரனை வந்து நிம்மதியில்லாமல் பண்ணுதா அப்படின்னு கேட்க, பாட்டி அப்படிங்கிறாங்க. காவேரி உடனே செம்மையாக துள்ளுறாரு. பாட்டி நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு கேட்க, கல்யாணி நீ சும்மா இரு, என்ன இப்போ என்ன அவங்க என்ன வேணுக்கு என்ன பண்ணுறாங்க, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வேணுக்குன்னு யாரோ வீம்பு பண்ணி காவேரி குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் பண்ணணும்னு பண்ணுறாங்க, அது நல்லா தெரியுது, அப்படி இருக்கல நம்ம அவங்களுக்கு கை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இப்படிலாம் அசிங்கப்படுத்தி பேசாத கல்யாணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு யார் தான் தொல்லை கொடுக்கல, யார் தான் பிரச்சனை இல்லை, இவ வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான், என் பேரை என்னைக்கு நல்லா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, பாட்டி நிறுத்துங்க அப்படிங்கிறாரு விஜய். நான் நல்லா இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா, நான் கஷ்டப்படுறேன், மனசு நொந்து போயிட்டேன், என் பொண்டாட்டியால் நிம்மதி இல்லை, ஐயோ ராட்சசியை கல்யாணம் பண்ணிட்டேன், அவள் நல்லவளே இல்லை அப்படி இப்படின்னு என்னைக்காவது ஒரு நிமிஷம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருப்பேனா, இல்லை பேசியிருப்பேனா, இல்லை அப்படி தான் நடந்திருப்பேனா, ஏன் பாட்டி மனசாட்சிலாம் பேசுகிறீங்க, நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கேன், அதுக்கு காரணம் என் காவேரி தானே, காலத்துக்கு நீங்கள் அவளுக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா, ஆனால் அதை விட்டுட்டு என்னடா உடனே அவங்க சித்தி வராங்க, என்ன
என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அவங்க யார் தெரியுமா? உன்னை பெத்த அம்மாவோட மேலா வளர்த்த பாட்டிடா. என் அம்மா பற்றி பேசுறதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. சித்தி உங்களுக்கும் தெரியும் காவேரினால எந்த தப்பும் இல்லை, அவள் எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கா அந்த வீட்டுக்குன்னு. அது புரியாமல் பேசாதீங்க சித்தி அப்படிங்கல இங்கே சித்தப்பு வந்துடுறாரு. என்னப்பா விஜய் ஓவரா துள்ளுற? எல்லாரும் பொண்டாட்டி மேலே பாசம் இருக்க வேண்டியதான், அதுக்காண்டி இந்த அளவுக்குலாம் பொண்டாட்டி தாசனா இருக்க வேணாப்பா. ஆமாம் ஆமாம், பொண்டாட்டி தாசனா இருக்காதனால தான் என் சித்தி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களும் ஒத்த பைசா கூட சம்பாதிக்காம உட்காந்துன்னுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா புருஷனும் இருக்கணுமா அப்படின்னு கேட்க, இவன் என்ன அடிமடியிலே கை வைக்கிறான் அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஜயோட மறுபக்கத்தை நீங்கள் பார்க்க விரும்பாதீங்கன்னு சொல்கிறேன். பார்த்தீங்க அப்புறம் தாங்காது. அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தீங்க அனுப்பியிருக்கானே அந்த பசுவுக்கே என்னை பற்றி தெரியும். அவங்ககிட்ட போய் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விஜய்னா என்ன, விஜய்னா மாசா எப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது தம்பி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட அஞ்சவே இல்லைங்க அந்த 3 பேரும். காவேரி அப்படியே அழுதுகிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கிறாங்க. பேந்த நீங்கள் வாங்கம்மா உள்ளுக்குல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கங்கா எல்லாத்தையும் உள்ளுக்க கூப்பிட்றாங்க. பாட்டியையும் உள்ளுக்க வரையில் இவங்களும் உள்ளார வராங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கத்துது. யார் வீட்டுக்குள்ள யார் வரீங்க அப்படின்னு கேட்கல. இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறத கேளுங்க பெரியம்மா, நாங்கள் பாவம் இல்லையா, உங்கள் பேத்தியா அந்த காவேரிக்கு சித்தி தான் நான். சித்தியோ சுத்தியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எதா இருந்தாலும் அங்கே சாரதா வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, உன் புருஷனோட மூத்த சம்சாரம், அங்கே போய் நில்லடி. இதுக்கு உங்கள் வீட்டுக்கு என்னடி சம்மந்தம்? ஏன்டி என் வீட்டில் வந்து இப்படி உயிர் எடுக்கிறீங்க, கிளம்புறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அப்படி அதாவது கையை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. அப்படி பாவீங்களா இப்படிலாம் பண்ணுறீங்களே, இவ்வளோ பெரிய வசதியான வீடு வசதி மட்டும் இருந்தால் போதுமா, பெருசா மனசு பெருசாக வேணாமா? பாவம் இவங்க கஷ்டமாக வந்து நிற்கிறாங்களே, ஏதாவது நீங்கள் உதவி பண்ணுவீங்களே நம்பி தான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம், இப்படி பண்ணுறீங்களே, ஐயோ ஐயோன்னு அழுகுறாங்க நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு. எல்லாரும் அக்கம் பக்கம் 1-2 பேர் வர்றாங்க. அது வரைக்கும் அந்த வீட்டுக்கு யாருமே வந்ததில்லை, இருந்தாலும் வர்றாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. தாத்தா இருந்துட்டு, கல்யாணி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா உங்கள் பேர் என்ன, முத்துமணி அப்படிங்கிறாங்க. முத்துமலர் அப்படின்னு சொன்ன கையோட, முத்துமலரா, இங்கே பாருமா நான் சொல்கிறத கேட்டுக்கோ, எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீ என்ன பண்ணுற, உனக்கு ஏதாவது ஒன்றுனா அங்கே போய் பேசு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்களே, வேணா அவங்கள அங்கே அனுப்புங்க. ஏன் அங்கே அனுப்புனா மட்டும் உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருமா? சரிங்க, எங்களுக்கு பங்கு கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பங்குன்னு உடனே தாத்தா பார்க்குறாரு. டே விஜய், இவங்க என்ன கேட்குறாங்கடா, அந்த வீடு எத்தனை கோடிடா, கொடுத்து தொலைடா, நமக்கு நிம்மதிதான்டா முக்கியம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் காவேரி, தாத்தா என்ன தாத்தா இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க முத்து மலர்னு சொல்லிட்டு, நாளைக்கு ரோஜா மலர் இல்லைன்னா குத்து மலர்னு வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பீங்களா? நீங்கள் சும்மா இருங்க தாத்தா, நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க காவேரி. உடனே விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் தாத்தா, நான் சொத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்கா பார்க்கல, என் மாமனார் நல்லவர்னு எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது. என் மாமனார் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக அதை நான் கண்டுபிடிச்சு தீர்ப்பேன். அவர் மேலே எந்த களங்கமும் இல்லை, அவர் எப்பவும் சந்தனமாக தான் மனப்பார்னு நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே காவேரி அப்படி பார்க்குது. ஐயோ நம்ம அப்பா மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. என்னடா எங்கள் அப்பாவை நீங்கள் எங்களை விட நம்புறீங்களா? ஆமாம்மா, நீ அந்தளவுக்கு சொல்லியிருக்கிற, நீ ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ சும்மா ஜாலியாக பேசுவ, காமெடி பண்ணுவ, அது வேற. ஆனால் எதையுமே ஆணித்தரமாக நம்பாமலாம் அடித்து சொல்ல மாட்டேன். உன் அப்பா நல்லவர்னு நீ அவ்வளோ சொல்லியிருக்கிற, அவர் நீ சொல்ல அவர் என் மனசில் அப்படி சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளோ சீக்கிரமாக அவரை நான் அடித்து தூக்கி எறிய மாட்டேன். காவேரி இங்கே பாரு, உங்கள் அப்பா மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கெத்தா பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்போ இந்த குடும்பத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. குடும்பத்தை தானே, இரு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் இருங்க, இந்த ஒரு நிமிஷம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. எங்கே அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே போகிறாரு. அப்புறமா வராரு. இந்த குடும்பத்தை என்ன பண்ணுறதுன்னு நான் பேசுகிறேன், பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறத மறுபடியும் கெஞ்சி கேட்குறேன், என் மாமனார் அப்படிப்பட்டவர் இல்லை. ஏன் தம்பி, உங்களுக்கு நானும் பொறுமையாக சொல்கிறேன், நாங்கள் அவர் கூட வாழ்ந்துருக்கோம் தம்பி, என் புருஷனை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்படியே டக்குன்னு ஒரு ஃபோன் வருது விஜய்க்கு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா, சரி இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வருது, ஏதோ வந்திருக்காங்களா ஆஃபீஸரு, நான் உடனே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வர்றேன். இங்கே பாருங்கம்மா, எதாக இருந்தாலும் நான் வந்து பேசிக்கலாம், நீங்கள் உள்ளார போய் எதுவும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, இங்கே இருங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி, இவங்க நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, நான் வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க. காவேரி பார்க்குறாங்க. ஏங்க நீ வேணாம் காவேரி, நான் மட்டும் வரேன். இல்லை நானும் வருவேன்
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வேணாண்டா, இல்லை நான் வந்தால் தான் உங்கள் கூட எப்பவும் இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். யாருக்கு? அவங்களுக்கு தான். யாருக்கு அப்படிங்கல, நான் யாருக்குங்கிறத சொல்கிறேன் வாங்க அப்படின்னு காருக்குள்ளே போய் வேகமாக உட்காந்துக்கிறாங்க. ஐயோ நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. எங்கே போனாலும் சரி, ஐயோ நான் எங்கே முக்கியமான வேலைக்கு போகிறேன்டி, முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி, இடுகாடுக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் இல்லாமல் போகாதடா மாமா அப்படின்னு சொன்ன கையோட ஒரு மாதிரி ஆகுது. மாமானாலே மல்ட்டி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் காருக்குள்ளே ஏறி உட்காந்துடுறாங்களா. எங்கடா, என்ன நீ எதுக்கு இப்போ கிளம்பி வர அப்படிங்கிறாங்களா. இல்லை நீங்கள் தனியாக போனால் அது எல்லோரும் விரும்ப மாட்டாங்க மாமா அப்படிங்கிறாங்க. யார் விரும்ப மாட்டா? நம்ம வீக்கா ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாஸ் என்ன வேறு பக்கம் போகிறீங்க? ஏன் நம்ம ஆஃபீஸ் வேறு பக்கம்ல இருக்குது, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லலையே. என்னங்க அங்கே அப்படித்தானே சொன்னீங்க, குனிங்க அப்படின்ட்டு குனிய சொல்கிறாங்க. நம்ம விஜய் அப்படி குனிகிறாரு. அப்படியே தலையை அப்படியே தட்டி தட்டி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்க, இல்லை எங்கேயாவது மரக்கிற கலண்டர் இருக்கான்னு பார்க்குறேன். ஏய் ஆர்வ கலரு, எனக்கு மரக்கலன் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் பாட்டுக்க அங்கே ஒன்று சொன்னீங்க இங்கே ஒன்று சொல்கிறீங்க. அங்கே என்ன சொன்னீங்க, முக்கியமான ஃபோன் வந்திருக்கு, ஏதோ ஒரு ரெய்டு வந்திருக்கு, ஆனால் ஆஃபீஸ் மீட்டிங் அப்படி இப்படின்னு கிளம்புனீங்கல்ல, அதுக்காக தான் பக்கபலமாக இருக்கிறதுக்கு நான் வந்தேன், உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் கொடுக்குறதுக்கு. இங்கே வந்து நான் ஆஃபீஸுக்கு போகலன்னு சொல்கிறீங்க. என்ன பாஸ் என்ன அப்படின்னு கேட்க, ஏய் ஆர்வக்குளரே, சொல்லுங்கள் என்ன வேணாலும் பட்ட பேர் கொடுங்க. இங்கே பாரு குறுக்க இப்படி பேசினா நான் இப்போ சொல்ல முடியாது. சரி சரி சொல்லுங்கள் பாஸ், நான் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்னு விரல் எடுத்து தன்னோட உதட வாயில் வச்சுக்கிறாங்க காவேரி. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, இந்த விரல்லாம் வாயில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் பாஸ், என் விரல் மட்டும்தான் வைக்கணும், இந்த உதட்டுக்கு சொந்தமானது ரெண்டு, ஒன்று என் உதடு என் விரல், அது ரெண்டுமே எனக்கு மட்டுமே சொந்தம், அந்த ரெண்டுமே அந்த உதடு ரெண்டுமே என் கை மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு தன்னோட விரலை வைக்கிறாரு. போங்க மாமா அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாங்க. ஏண்டி அப்படிங்கிறாங்க. போங்க அப்படிங்கிறாங்க. சரிடா மாமா சொல்லுடா எங்கே போகிறான், நீ பார்க்கத்தானே போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனும் பண்ணி பேசிடுறாங்க. நான் வர்றேன், நீ அங்கே இருக்கியா கடையில் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கடைக்கும் போய் இறங்கிடுறாங்க. என்ன இது பெரிய ஷோரூம் மாதிரி இருக்குது, வா உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னமோ பொருள், வெறும் எல்லாமே எலக்ட்ரிக்கல் பொருளாக இருக்குது. உள்ளுக்க மைக்கு கேக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன ஏங்க இங்கே வந்திருக்கீங்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டு கடை தான் போல இருக்குது. வா விஜய் வா 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 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, நடந்ததெல்லாம் ஒரு ஓரலாக சொல்லி முடிக்கிறாங்க. அடப்பாவீங்களா, என்ன விஜய் உனக்கு வந்து தொந்தரவு பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும் போல இருக்கே. என்ன காவேரி சிஸ்டர், உங்கள் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வரும் போல இருக்கே. என்னங்க பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன், என் புருஷனை நல்லா பார்த்துக்கொண்டு தான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி விடுங்க, வந்துட்டீங்களே என்னை தேடி வந்துட்டீங்கள, எல்லாம் நல்லதே நடக்கும். அண்ணா என்ன நீங்கள் என்ன ஜோசியம் பார்க்க போகிறீங்களா, இல்லை ஏதாவது மந்திரிச்சு தர போகிறீங்களா? இல்லைம்மா இல்லை, இப்போ சொன்னீங்களே என்ன தேடி வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க காவேரி. என்ன பாஸ் என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, இருடி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும், அவங்க வாயிலேருந்து வாக்குமூலத்தை வாங்கணும், அதுக்காக உங்ககிட்ட மைக் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே பாஸ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இது அப்படின்னு காமிக்க, ஆமாடா இது அப்படியே மண்டை மேலே இருக்க கொண்ட மாதிரி பெருசாக தெரியும்டா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எப்படி எங்கே வைக்கிறது, ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்று செவத்தில், ஏன் காவேரி இது எங்கே வைக்க போகிறீங்க, இரு 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 உன்ட்ட சொல்கிறேன். அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாரு. அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த இடத்துல, காவேரி நீ தங்கியிருந்தில்ல அந்த இடத்துல, இரு சரி வேணாம் நான் அந்த ஓட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, டே ஓட்டு முகடு இருக்குடா பலகா மாதிரி, அங்கே வைக்கணும்டா ஃபுல்லாக கவரேஜ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெளிப்பக்கமும் அவங்க எப்பவும் புழங்குற இடம் அங்கே ஒன்று வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. சும்மா சின்னதாக அப்படியே பார்க்குறாங்க, பொட்டு அளவுக்கு சின்னோண்டாக வைக்கிறாங்க. அந்த இதை கொடுக்குறாரு. டே எதுக்குடா இதெல்லாம் நல்லா துல்லியமாக தெரியும்டா, எல்லாம் உங்கள் வீட்டுக்கே கேட்கும் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்படிங்கிறாங்க. பேமெண்ட் சொல்கிறாரு, கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் வீடியோவையும் அவங்க மொபைலில் செட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை நீ போய் ஒட்டினா மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாமா என்ன மாமா பண்ணுறீங்க, இருடி நான் சொல்லுவேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வராரு. மாமா 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 வண்டியை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. காரை ஓட்டிகிட்டே வந்தவர் அப்படியே சிந்தனையிலே வராரு. எப்படி ஒட்டுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்தவர், இந்த பிள்ளை காவேரி அப்படியே உழுப்புதா, ஏன்னா மாமா மாமான்னு கூப்பிட்றாங்க, இவர் அந்த சிந்தனையிலே வராரா, அதனால கண்டுக்கலை. உடனே கோவம் வந்து மாமா மாமா அப்படின்னு உழுப்புறாங்க. காரை நிப்பாட்டிடுறாரு. என்னடி காரை நிப்பாட்டுங்க, அடி ஏன் நிப்பாட்டுங்க அப்படின்னு நிப்பாட்டிடுறாரு. நீங்கள் என்ன நினப்பில் இருக்கீங்க, நான் ஒன்றும் நினப்பிலையே, அப்போ நான் கூப்பிட்டேன் நீங்கள் ஏன் காதில் வாங்கலை, ஓ சாரி கூப்பிட்டியா, என்னடா பண்ணுறது, அந்த ஃபேமிலிகிட்டேருந்து
எப்படி உண்மையை வாங்குறது, இதில் தாண்டா நான் அப்படி குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் என்னை விட என் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், இப்போ என்னை எதுக்கு நிப்பாட்டின அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எதுவுமே பேசலை, நேராக வீட்டுக்கும் போயிடுவீங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வீடு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசவும் முடியாது பார்க்கவும் முடியாது, நீங்கள் இந்த பிரச்சனையில் தாம் தூம் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்புறம் நீங்கள் என்னை கண்டுக்க மாட்டீங்க. அதுதான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இறங்கி, இது நல்லா மரமும் செடியுமா இருக்கா, அந்த உட்கார்ற கல் போட்டிருக்காங்களா, அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்கள் தோளில் சாஞ்சுக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா, அங்கே வீட்டுக்கு போயிட்டா பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கா, அதுலேயும் அம்மா பார்த்தா பாவமாக இருக்குது, பாட்டியை பார்த்தா பயமாக இருக்குது, தாத்தா பார்த்தா தாகமாக இருக்குது அப்படின்னு ஒன்றுன்னா அடுக்குறாங்க. சரி சரி, அப்போ மாமாவை பார்த்தா என்னவா இருக்குது, மாமா பார்த்தா மோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தானே உங்களை இங்கே நிற்க சொன்னேன். ஐயோ என் பொண்டாட்டி கொஞ்சிறாளே, சரி பாவா அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் வெளியில் வேணாம், நம்ம காருக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணுவோம். இல்லை மாமா அப்படியே குந்தா மரம் நிழலில் அழகாக கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து வெளியில் வந்து உட்காடுறாங்க. ஒரு கல் இருக்குது, அதில் அதான் பட்டிய கல், அதில் உட்காந்துக்கிறாங்க. மரம் நிழலில் தாங்க அப்படியே பூக்களாக தூவுது, அழகாக அப்படியே தோளில் செஞ்சுக்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, என்னமோ தெரியல, உங்களெல்லாம் இப்போலாம் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, எங்கள் வீட்டுக்காக நீங்கள் என்னென்ன பாடுபடுறீங்க, நான் உங்களுக்காக ஒரு துருமும் கிள்ளி போடலையே மாமா, உங்களுக்கு நான் அப்படி என்ன மாமா பண்ணேன் அப்படின்னு காவேரி கேட்டோன்னே, வெண்ணிலா பண்ண விஷயத்தில் எனக்காக என்னென்ன பண்ணியிருக்கிற, நீ என்ன மறந்துட்டியா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் என்னால் தானே, ஒன்றால் இல்லை வெண்ணிலா, என்னால் வந்த பிரச்சனை, இருந்தாலும் பசுபதி விடு, அந்த இருந்தாலும் இருக்கலைனாலும் இதை பேசாத, எனக்கு நீ என்னென்னமோ பண்ணியிருக்கிற, உன் இதயத்தில் எனக்கான ஒரு இடத்த கொடுத்து என் இதயத்தையே வாழ்வையே விரிவடைய வச்சிருக்கிற, நீ சும்மா இரு லூசு பக்கி, இனிமேல் நான் ஒருத்து இல்லை, உனக்காக நான் ஒன்றும் பண்ணலை, நான் வேஸ்ட்டு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இப்படிங்கிற வேலையை நீ சொன்னீன்னா என்ன மட்டப்படுத்துகிற மாதிரி. காவேரி என்னமாம்மா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எப்போ என் உயிரை ஒன்று நினச்சிட்டோனோ அப்போ நீ ஒன்றை மட்டப்படுத்தினா என் உயிரை என்ன மட்டப்படுத்தின மாதிரி தானே, சாட்டிடா மாமா அப்படின்னு கண்ணு கலங்க இருக்க கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. சரி விடு, அதுக்கு மேலே உன்னை திட்ட மனசு வல்லடா அப்படின்னு கட்டி பிடிச்சி அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முதுகில் சாஞ்சுக்கிறாங்க. நம்ம விஜய் முதுகுலையே அப்படியே 2 பேரும் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. மாமா எனக்கு என்னமோ தெரில, ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது. ஐஸ்கிரீமா? இல்லை ஐஸே சாப்பிடணும் போல இருக்குது, அதான் சேமியாலாம் போட்டு நல்லா இருக்கும்ல, சின்ன பிள்ளையில சாப்பிட்ருப்போம்ல அப்படிங்கிறாங்க. கடவுள் உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுளை வேண்டு, டான் ஐஸ் வண்டி வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி முடலைங்க. கடவுளே முருகா அப்படிங்கிறாங்க. ஐஸ் வண்டி வருதுங்க. ஐஸ் வண்டியை பார்த்தோன்னே பாத்தியா காவேரி, நீ சொன்ன மாதிரியே வந்துருச்சு பாத்தியா அப்படிங்கிறாங்க. அண்ணே நில்லுங்க அப்படின்னு துள்ளி குதிச்சு ஓடுறாங்க. அப்படியே சின்ன பிள்ளைக்கே போயிட்டா பாரு அந்த காலத்துக்கே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 2 ஐஸ் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு காசை கொடுத்துட்றாரு. அப்படியே பார்த்துட்டு ஐஸ்காரர் அப்படியே பார்த்துட்டு போகிறாங்களா, என்ன இவர் அப்படி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அப்படியே காவேரி ஒரு மாதிரி பார்க்க, இப்போ என்ன அவர் ஏன் பார்த்தாருன்னு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு 2 ஸ்டெப்பில் அண்ணே ஐஸ் அண்ணே அப்படின்னு கூப்பிட்றாங்க. விஜய் டக்குன்னு வண்டி நிற்கிது. என்னப்பா இன்னும் வேணுமா அப்படின்னு சொன்னோன்னே, பாவம் ஆர்வமாக அப்படி நிற்கிறாருன்ட்டு, ஆமாம் இன்னும் 2 கொடுங்க அப்படின்னு இன்னும் 2 வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாரு. என்ன ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்க, ஒன்றும் இல்லை, 2 பேரும் இவ்வளோ ஒரு பொருத்தமானதை இந்த உலகத்தில் நான் இங்கே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். கதைகளில் படிச்சிருக்கேன், வானுலகத்தில் தேவதையும் அதாவது தேவேந்திரர்கள் அந்த சாமி கடவுளும் அவங்களோட மனையுமே பார்த்துருக்கேன், சிவன் பார்வதி முருகன் வள்ளி தெய்வானே இப்படி தாங்க பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நேரில் முத அழகான ஜோடி பொருத்தத்தோட அப்படி ஒரு ஜோடியை பார்க்குறேன்னா அது உங்களை தான், அதனால தான் இப்படி பார்த்தேங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. காவேரி கேட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்ல அப்படியே வைக்கப்படுறாங்க. ஏன் என்னாச்சு? இல்லை என் பொண்டாட்டிக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் அப்படி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போனீங்களே அதை கேட்டுக்கத்தான் உங்களை கூப்பிட்டேன். ஓ அப்போ அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அப்போ இந்த எக்ஸ்ட்ரா வாங்கின ஐஸு நீங்கள் நிப்பாட்டிட்டீங்களா ஆசையாக ஆர்வத்தோட, அதனால தான் வாங்கினேன். நல்ல மனசியா உன் மனசு, நீ நல்லா இருப்பையா, உனக்கு பிடிச்ச எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க போயிருமியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போயிருன்னு சொன்ன வார்த்தைக்கு நன்றி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அப்படி தலைவணங்கி நன்றின்னு சொன்ன விஜயை பார்த்து சூப்பர்மேன் அப்படின்ட்டு போகிறாரு கையை காமிச்சு. அதுக்கப்புறம் இந்தாடா செல்லாம் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்றாங்க. எப்படா நம்மளை 2 பேரும் இப்படி எல்லாரும் பாராட்டுறாங்க தெரியலடா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிக்கிறாங்க. சரி இப்போ இதை அங்கே நம்ம வீட்டில் செட் பண்ண போகிறீங்களா? ஆமாம். அப்போ அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்க போகிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். இதை எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணுவீங்க? அப்புறம் என் பொண்டாட்டி நானும் தான். எப்போ ஃபிட் பண்ணுவீங்க? எப்படி ராத்திரிலையா பகல்லையா? அதெல்லாம் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு அப்படியே பார்க்குறாரு. என்னடா மாமா அப்படின்னு கேட்க, இல்லை ஐஸ் எல்லாம் கொடுத்து வச்சது அப்படிங்கிறாங்களே. இப்போ என்ன ஐஸ் மட்டும்தான் கொடுத்து வச்சதா? நீங்களும் தான் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அப்படி வாயை காமிக்க, உடனே என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான், மாமா ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே காமிக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படி குனிஞ்சு முத்தம் கொடுக்க போகிறாங்க. இன்னொரு வண்டிக்காரன் போகிறாங்களா,
ஐயோ அவுட் சைடாக இருந்தாலும் ஆள் வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொஞ்சம் அவுட் சைடாக இருக்குது, ரொம்ப இல்லை. அப்புறமா சரி நம்ம காருக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு காருக்கு ஏறி போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.